வெல்கம் டு மேக்ஸ் டைகர். டெஸ்ட்டு சில பேருக்கு சில ஸ்கூலில் நேரம் முடிஞ்சிருக்கும், சில பேர் எழுதிக்கிட்டு இருப்பீங்க. இந்த 2026-27 கல்வியாண்டுக்குள்ளே நுழையும் பொழுதே நம்ம தான் இந்த வருஷம் 10th டாப்பர், நம்ம தான் 12th டாப்பர்னு நினச்சிட்டு போயிருப்போம். ஆனால் இந்த ஃபஸ்ட்டு மிட் டர்ம் எக்ஸாம் எழுதிட்டு வந்ததுக்கப்புறம் ஐயோ நமக்கு இந்த 10th டாப்பர் 12th டாப்பர்லாம் வேணாம், ஒரு 450க்கு மேலே எடுத்தால் போதும், 550க்கு மேலே எடுத்தால் போகணும், நம்மளோட ஃபெய்த்தை விட்டுருவோம். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? நம்மக்கிட்ட ஒரு கரெக்டான ஸ்டடி பிளான் இல்லாதது தான் காரணம். இந்த வீடியோவில் இருக்க ஸ்டடி பிளானை மட்டும் நீங்கள் கடைபிடிங்க. நீங்கள் தான் 10th 12th டாப்பர். அதுக்கு 9th 10th சும்மா 9th 11th சும்மா இருந்தக்கூடாது. இது 9th தான் 10th பேசிக்ஸ், 11th தான் 12th பேசிக்ஸ். இந்த ஸ்டடி பிளானை மட்டும் கடைபிடிங்க. இந்த 2027 பப்ளிக்கில் நீங்கள் தான் 500 out of 500, 600 out of 600. ஓகேவா? இதை மட்டும் கடைபிடிங்க போதும். we will got 10th ஸ்டடி பிளான் பார்க்கலாம். இது டெய்லி ரொட்டீனுக்கானது. இதை மட்டும் கடைபிடிங்க. நம்ம 500 out of 500 நிச்சயமாக எடுக்கலாம். ஃபஸ்ட்டு 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சுக்கோங்க. 5 minutes ஆச்சு ப்ரேயர் பண்ணுங்கள். ஐயோ எனக்கு ப்ரேயரே பண்ண தெரியலனாச்சும் 1 நிமிஷமாச்சு ப்ரேயர் பண்ணுங்கள். 10 நிமிஷத்துக்குள்ளே ஃப்ரெஷ்ஷப் ஆகிக்கோங்க. அடுத்து 4:15 5:10 வரைக்கும் ஃபஸ்ட்டு மேக்ஸ் பாருங்கள். அடுத்து 5:15 6:10 வரைக்கும் செகண்ட் ஆஃப் சோசியல் பாருங்கள். ஒரு கஷ்டமான சப்ஜெக்ட், ஒரு ஈஸியான சப்ஜெக்ட்னு பார்த்து வச்சுக்கோங்க. 10 8:10 வரைக்கும் ஸ்கூலுக்கு கிளம்புங்க. அடுத்து 9:30 மணிக்கு தான் மேக்ஸிமம் எல்லா ஸ்கூலும் தொடங்கும். நம்ம 9:30 போட்டிருக்கேன். 9:30 3:30 வரைக்கும் ஸ்கூல் டைமில் இருப்பீங்க. அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கிளாஸ் எல்லாம் முடிச்சு மேக்ஸிமம் நம்பர்ஸ் 5 o'clock வந்துடுவாங்க, இல்லைனா 6 o'clock வந்துடுவாங்க. ஒரு மணி நேரம் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு. இதில் நீங்கள் எது வேணாலும் பண்ணிக்கலாம். டிவி பார்த்துக்கோங்க, ஃபோன் பார்த்துக்கோங்க, விளையாடுங்க, யாரும் உங்களை கேட்க வேணாம். இப்போ 6:15 7:10 வரைக்கும் மூணாவதாக என்ன பண்ணுறீங்க? சயின்ஸ் பண்ணுறீங்க. சயின்ஸ் படிச்சுக்கோங்க. அடுத்து 7:15 8:15 வரைக்கும் இங்கிலீஷ் தமிழ் பார்த்து வச்சுக்கோங்க. மாற்றி மாற்றி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இங்கிலீஷ், ஒரு நாள் தமிழ், அப்படி படித்து வச்சுக்கோங்க. ஸ்லீப் டைம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அட்லீஸ்ட் ஒரு 6.5 மணி நேரமாச்சும் நீங்கள் தூங்கணும். அதனால தான் 9:30 to 4 AM வரைக்கும் நீங்கள் தூங்கணும். தூங்கினாதான் படித்ததெல்லாம் மண்டையில் நிற்கும். இந்த ஸ்டடி பிளான் 9th மற்றும் 10th கடைபிடிங்க. 500 out of 500 நிச்சயமாக நம்ம தான். 11th 12th இது மண்டே டு ஃப்ரைடே ஒரு மாதிரி இருக்கும், அப்புறம் சாட்டர்டே சண்டே வேறு மாதிரி இருக்கும். இதை மண்டே டு ஃப்ரைடே பாருங்கள். நீங்களும் அதே மாதிரி 4 மணிக்கெலாம் வேக்கப் ஆயிருங்க. 5 minutes ப்ரேயர், 10 minutesக்குள்ளே ஃப்ரெஷ்ஷப் ஆயிருங்க. அடுத்து 4:15 5:10 வரைக்கும் என்ன படிக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபிசிக்ஸ் படிச்சுக்கோங்க. அப்புறம் 5:15 6:10 வரைக்கும் மேக்ஸ். அப்புறம் 6:10 8:10 வரைக்கும் ஸ்கூலுக்கு ரெடி ஆகுங்க. அப்புறம் 9:30 to 3:30 PM வரைக்கும் ஸ்கூல் டைமு. அப்புறம் 5 to 6 நீங்கள் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு வச்சுக்கோங்க. அடுத்து 6:15 7:10 வரைக்கும் கெமிஸ்ட்ரி படிக்கிறீங்க. 7:15 8:10 வரைக்கும் பயாலஜி இல்லைனா கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து உங்களுக்கும் ஸ்லீப் டைம் 9:30 to 4 AM. 11th பசங்க ஐயோ போன வருஷம் தான் 10th பப்ளிக் எழுதணும், இந்த வருஷம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் படித்து வச்சுக்கோங்க, கன்சிடென்ஸாக இருங்க. அப்போ தான் நம்மளால் 12th நிறைய மார்க் எடுக்க முடியும். மறக்காமல் 9th 10th 11th 12th எல்லாருமே இந்த ஸ்டடி பிளானை கடைபிடிங்க. நம்ம தான் இந்த வருஷம் 2027 டாப்பர்ஸாக இருப்போம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம